எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ 1 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸ், அப்படியே டிஸ்கஷன், அப்படியே வந்து கேட்க மாட்டேன், பண்ண மாட்டேன், நீ கேட்டு தான் ஆகணும், பழைய கதையை ஓட்டாத அப்படின்ற மாதிரி பார்வதிக்கும் கனிக்கும் லைட்டாக முட்டிக்குது. அது என்ன முட்டிக்குது, அந்த முட்டல் இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பிக் பாஸ் 9 தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாரோடைய முகமும் வெளியே வரல இன்னும். ஸோ குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் வருது. பார்வதி, கனி, சபரி, திவாகர், கானா வினோத் அவர்கள், வியானா, அவ்வளோதான். மற்றபடி அரோரா, துஷார்லாம் அந்த கண்டென்ட்டை விட்டுருங்க. ப்ரொமோ கண்டென்ட்டில் சொல்கிறேன். கனி கூட கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். ஸோ இவங்களை சார்ந்தே வருது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதி இல்லை திவாகர், இந்த ரெண்டை தவிர வேறு ப்ரொமோ நீங்கள் வந்திருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை, கம்மி. அப்போ எப்படிப்பா இந்த ஷோ வந்து ரன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து 2 வாரம் ஆகியும் ஒரு புஷ் இருக்கணுங்க. மக்கள்கிட்ட எதுவுமே இல்லை. இவங்க வந்தால் அப்பா செம்மடா, நல்லா மாசாக பண்ணுறாங்க, இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தில் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை. சரி, எல்லாருக்குமே அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ பார்வதிக்கும் கனிக்கும் ஒரு சண்டை வருதுன்னா கனி அவங்க சைடில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களுடைய தவறை உணர மாட்டுறாங்க. பார்வதி சைடில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், அவங்களுடைய தவறை உணர மாட்டுறாங்க. சண்டைங்கிறது ஒரு நேச்சுரலாக வர மாதிரியோ இல்லை எதுவுமே ஒரு கனெக்டே இல்லாத மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அந்த ப்ரோமோ பார்த்துட்டு? எனக்கு அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் ஒரு ஃபைட் வருமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரேக் த்ரூவில் நம்ம வந்து இன்னொருத்தவங்க பின்னாடி, அதாவது நம்மளை ஒருத்தவங்க ட்ரை பண்ணுவாங்களா இந்த பிக் பாஸ் சீசனில். இப்போது 6th சீசன் அசீம் சென்டர் கேரக்டர், அவரை சுற்றி நிறைய பேர் அடிக்கிறாங்க. அது எப்படி ட்ரை பண்ணுறாரு அவர்? ஆரி எடுத்துக்கிட்டு அவங்க சுற்றி அடிக்கிறாங்க, ராஜு எடுத்துக்கிட்டு அவங்க சுற்றி அடிக்கிறாங்க, முத்துக்குமார் எடுத்துக்கிட்டு அவங்க சுற்றி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி யார் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வரவே இல்லை இன்னும். முத்துக்குமார்லாம் 10 நாள்லேயே முடிஞ்சிச்சு அவரை தான் அப்படின்ட்டு. இது இன்னும் 15-20 நாள் ஆகுது, இன்னும் ஒரு ஆள் கூட வரல, ஓப்பன் ஆகலை. பாருங்கள், இன்றைக்கி கூட ப்ரொமோ 1ல் அதே சண்டை தான். பார்வதி கூப்பிட்டு தான் முடியும், பெருக்கி ஒரு இடத்துல வச்சு குப்பையெல்லாம் எடுக்க முடியாதுன்றாங்க. ஆதிரை வந்து நான் வேணா பிச்சு வைக்கவான்னு கேட்குறாங்க. இல்லை முடியாது அப்படின்னு சொன்னோடனே நீ தப்பு பண்ணுறன்னு சொல்லி கேட்குறாங்க பொழுது. அது எப்படிங்க ஒருத்தன் வந்து உங்களுக்கு எதிராக பேசினா அவன் தப்பு பண்ணவனாயிடுறான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வைக்கிறாங்க பார்வதி. அதாவது எல்லாரும் கேட்கணும், ஒருத்தன் மட்டும் கேட்கல அப்படின்னா அவன் வந்து கேடு கட்டவன் புறம்போக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுறான்றீங்க. உடனே காணி என்ன பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகிட்டு என்ன சலசலப்பு என்னங்க சத்தம், ஏன்னா வீட்டு தலையில் உள்ளே இறங்கி தான் ஆகணும். இறங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மேட்ரை சொல்லுங்கன்னொடனே மேட்ரை என்ன சொல்கிறதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை, எல்லாம் பழைய கதை, அந்த கதையெல்லாம் விடுதல், புது கதை ஆரம்பிப்போம், பழைய கோட்டெலாம் அழி, புது கோடை போடு அப்படின்ற மாதிரி பின்னி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தான் பண்ணணும், அவங்க சொன்னால் நீங்கள் பண்ணணும். சூப்பர் டிலக்ஸ் தான் கடவுள் மாதிரி உங்களுக்கு. இதே கனி சூப்பர் டிலக்ஸ் எப்படிலாம் பேசிச்சு, சூப்பர் டிலக்ஸில் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் தான் பேசிச்சு. இப்போ வீட்டு தலை ஆனவனே சூப்பர் டிலக்ஸில் அவங்களுடைய ஆட்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட மூத்த பிள்ளை சபரி, இளைய பிள்ளை எஃப்ஜே, இவங்க 2 பேர் இருக்கிறதுனால அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா வகுக்கிறாங்களாம் இவங்க 2 பேரையும். 2 பேரோடைய அயோக்கியத்தனத்தை பண்ணுறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை கண்டிக்கிறதுக்கு. வியானா பண்ணுறது கேவலமாக இருக்கான், ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாலாம். இந்த எஃப்ஜே பண்ணுறதுலாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி எஃப்ஜே சபரி வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து பொண்ணுக்கிட்ட உரசிட்டு இருக்குது, அரோரா கிட்ட பேசுகிறதுலாம் வந்து தப்பாக இருக்குது. ஆனால் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை கிட்ட நக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரிய வரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு மச்சான் ஒன்றும் பண்ணாதா, வெளியே தப்பா போகும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல மாட்டேற, மண்டே ஆடி தாடி வச்சுட்டு நல்லா டிஆர் மாதிரி ஆள் வந்து மூஞ்சி வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்டே வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். அவன் ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் எஃப்ஜே வேறு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணி தான் ஆகணும். அங்கே இருக்கும்போது நீங்களாம் யார் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ராட்டஜி. இவங்க பண்ணால் மட்டும் ஸ்ட்ராட்டஜி. எப்படி இவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. மிச்சவங்க வியானா வந்து ஏதாவது ரூல் பிரேக் பண்ணால் அது வந்து தப்பு. இட்ஸ் ராங், வெரி வெரி ராங். பட் ப்ரோ வெரி வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பஞ்சாயத்து பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோ. பாரதி நல்லா கையெல்லாம் வச்சு முறுக்கிட்டு வரா,
என்ன பண்ண போகிறான்னு தெரியல, குப்பையை அள்ளிடுவா போல தெரியும். வேறு என்ன பண்ணுவா? நான் கூட அப்படி லவ் சீன்ஸ்லாம் போட்டோடனே ஆஹா குப்பை அள்ளுது கடைசி மூதேவி அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரொமோ ரியாக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, மியூசிக் மட்டும் ஆனால் எடிட்டர் நல்லா படிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். கடைசி இங்கே ஒரு வெங்காயம் நடக்கலை. எடிட்டருக்கு ஒரு குடோஸ். இந்த ஷோ வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது ஒரே ஒரு ஆள் தான், எடிட்டர் மட்டும்தான். எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த ஷோ வந்து ரொம்ப கூட அவனை பார்க்க மாட்டான், நாயோட சீண்டார் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்துருவோமா? குப்பையில் ஏதாவது கட்டுங்க. குப்பையெல்லாம் என்னால் கட்ட முடியாது சொல்லி பார்வதி இறங்கி அடிக்கிறான். மொதல் பாயிண்ட்டே அடி. வியானா வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டு இருக்காங்க, பார்க்க முடியும். வீட்டு வேலை பார்ப்பவர்கள் தான் அதை பண்ண வேண்டும், குப்பையை கட்டி வைக்க வேண்டும் சொல்லிட்டு ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக எப்படி பெர்ஃபெக்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க லக்ஸரி ஹவுஸில் இருக்காங்கன்ற நினைப்பு பார்வதி. சரி ஆதிரை புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் லக்ஸரியில் இல்லை. இப்போலாம் நீங்கள் தான் பண்ணணும். ஐயோ ஏன் எஃப்ஜே இருக்கிற வரைக்கும் என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள்? கொஞ்சம் மொறையும் பாரு. குப்பையெல்லாம் எடுத்து போய் பண்ண முடியாது அப்படின்னா முடிஞ்சு போய் அப்போ அங்கே சுற்றி ஓரமாக எடுத்து வச்சுருவீங்களா அப்படிங்குது ஆதிரை. இந்த வீட்டில் எல்லாமே இப்படி தானே, என்ன நினச்சிட்டு இருக்கு லூசுங்களா? ஒரு 10 பேர் அதை பண்ணுறாங்க அப்படின்னா ஆமாம், ஒரு ஆள் பண்ணலன்னா கெட்டவங்க முடிஞ்சு. வந்துட்டாப்பா பழைய சூரியகாரி ஒருத்தி வந்துட்டாப்பா. பழைய கதையெல்லாம் பேசுறதுக்கு யாரும் இல்லைப்பா, புது கதையை பேசு. அப்போ பழையசில் நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணுவ, புதுசாக பண்ணனா திட்டுவ நீ. இப்போ அதுக்கான சாரி கேட்க மாட்டேன், ஜஸ்டிஃபிகேஷன் கேட்க மாட்டேன். வருவோமா? ஒன்றே ஒன்று தான் டேய், அவ்வளோதான். நீ வேலை செய்ய கத்தி அடிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? வேலை செய்யணுன்னா படிச்சுட்டு தான் போகணும், இல்லாட்டி அவ்வளோதான் ஒன்று கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு. இது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா? உடனே க்ளவுஸ் எடுத்துட்டா. யார் சொன்னா விருப்பம் இல்லைன்னு? இந்த நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி பாரு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஷப்பா. சரி வீக் டேஸாச்சும் இப்படி இருக்கே, வீக்கெண்டாச்சும் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணுவோம், சேர்த்து போய் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. சரி ஏன் லைவ் வரல அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும். இதுக்கு லைவு என்னத்தை சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா?